ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் சூப்பராக இருக்கிறேன். இன்றைக்கி இன்ட்ரெஸ்டிங்காக சூப்பராக 10 விடுகதைகள் தான் பார்க்க போகிறோம். இன்னும் நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 1 2 3. இப்போ வாங்க 10 விடுகதைகளையும் முத்தாக பார்க்கலாம். முதல் விடுகதை. பார்க்க முடியும் நூல், தைக்க முடியாத நூல், அது என்ன? 1 2 3 4 5 6 7 8 9 10. அதோட விடை என்னன்னா சிலந்தி வலை. யார் யாருக்கெல்லாம் சின்சானா ரொம்ப பிடிக்குமோ ரெட் கலர் ஹார்ட்டும், டோரிமான் ரொம்ப பிடிக்கும்னா ப்ளூ கலர் ஹார்ட்டும், டோரா புட்டி ரொம்ப பிடிக்கும்னா பிங்க் கலர் ஹார்ட்டும், மோட்டு பத்தலு ரொம்ப பிடிக்கும்னா எல்லோ கலர் ஹார்ட்டையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நம்ம சேனலில் போகிற விடுகதைகள், கடிதப்பு, பொது அறிவெல்லாம் பார்த்துட்டு யாரெல்லாம் கமெண்ட் பாக்ஸில் ஹாய்னு கமெண்ட் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு நான் ஹாய்னு ரிப்ளை பண்ணுறேன். இரண்டாவது விடுகதை. இருட்டில் கண் சிமிட்டும் நட்சத்திரம் அல்ல, அது என்ன? 1 2 3 4 5 6 7 8 9 10. அதோட விடை என்னன்னா மின்மினி பூச்சி. யார் யாரெல்லாம் மின்மினி பூச்சியை நேரில் பார்த்துருக்கீங்கன்னு சொல்லுங்க. இன்னைக்கு ஒரு தமிழ் புதிர் விளையாட்டு. ஸ்க்ரீன்ல தெரிகிற இமேஜஸை பார்த்து இதுல என்ன வித்தியாசம்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம். மொத்தமா 3 வித்தியாசங்கள் இருக்கு. இதோ டைமர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 1 2 3 4 5 6 7 8 9 10. அதோட விடை ஸ்க்ரீன்ல வந்துருச்சு பாருங்க. எங்கெங்க வித்தியாசம்னு பார்த்தீங்கல்ல. மூணாவது விடுகதை. வண்ண வண்ண பூ, ஓடி ஒளியும் பூ, தலையில் சூடாத பூ, அது என்ன? 1 2 3 4 5 6 7 8 9 10. அதோட விடை என்னன்னா வண்ணத்து பூச்சி. யார் யாருக்கெல்லாம் பட்டர்ஃப்ளை ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்க. இன்னைக்கு இன்ட்ரெஸ்டிங்கா சூப்பரா ஒரு கடிதம் பார்க்கலாமா? வாங்க வாங்க. ஒரு ரோட்ல நிறைய ஈ இருந்துச்சாம். ஏன்? ஈயா? ஆமா ஆமா, ஈ. ஒருவேளை அந்த ரோடு எல்லாமே ரொம்ப ஸ்வீட்டா இருந்ததா? இல்லவே இல்ல. அது ஈரோடு. ஈரோடு அதனாலதான் நிறைய ஈயா இருந்துதான். கொடுக்க முடியும் ஆனால் எடுக்க முடியாது, அது என்ன? 1 2 3 4 5 6 7 8 9 10. அதோட விடை என்னன்னா கல்வி. இன்னைக்கு ஒரு தமிழ் பழமொழி ஒன்று பார்க்கலாமா? ஸ்க்ரீன்ல தெரிகிற இமேஜஸை பார்த்து இது என்ன பழமொழின்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம். ரொம்ப ஈஸி தான். இதோ டைமர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 1 2 3 4 5 6 7 8 9 10. அதோட விடை என்னன்னா வீட்டில் எலி, வெளியில் புலி. இதுக்கான விளக்கம் தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்க. அஞ்சாவது விடுகதை. அல்ல அல்ல குறையாது, குடிக்க உதவாது, அது என்ன? 1 2 3 4 5 6 7 8 9 10. அதோட விடை என்னன்னா கடல் நீர். இன்னைக்கு ஒரு சொல் விளையாட்டு பார்க்கலாமா? ஸ்க்ரீன்ல தெரிகிற எழுத்துக்கள் எல்லாம் மாறி மாறி இருக்கு. அதை சரியா அமைச்சு என்ன சொல்லுன்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம். ரொம்ப ஈஸி தான். டைமர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 1 2 3 4 5 6 7 8 9 10. அதோட விடை என்னன்னா மேலோங்கி. ஆறாவது விடுகதை. சிட்டுக்குருவிக்கு 8 முழ சேலை, அது என்ன? 1 2 3 4 5 6 7 8 9 10. அதோட விடை என்னன்னா வாழைப்பழம்.
உங்களோட ஃபேவரட் ஃப்ரூட் என்னன்னு சொல்லுங்க. யார் யார் வீட்டிலலாம் வாழை மரம் இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. போன விடுகதை வீடியோவில் ஒரு தமிழ் புதிர் பாடல் ஒன்று போட்டிருந்தேன். ஸ்க்ரீனில் தெரிகிற இமேஜஸை பார்த்து இது என்ன சாங்குன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருந்தேன்ல, அது என்ன சாங்குனா, எப்படி மழை அடித்தால் நான் எப்படி கூடை பிடிப்பேன் அப்படின்னு ஒரு சாங் வரும்ல, அந்த சாங் தான். கரையிலே போகிற கண்கவர் பாப்பாவிற்கு முதுகிலே 3 சுழி. அவன் யார்? 1 2 3 4 5 6 7 8 9. அதோட விடை என்னன்னா அணில் பிள்ளை. நொடிக்கு நொடி சுவாரஸ்யங்கள் கொண்ட இவ்வுலகில் அறியப்படாத பல விஷயங்கள் உண்டு. அதில் சில விஷயங்கள் இதோ. இன்னைக்கு 5 பொதறிவு வினாக்கள் பார்க்கலாமா? 1. இந்திய நேரம் IST கணக்கிடப்படும் நகரம் எது? ஆப்ஷன் A டெல்லி, ஆப்ஷன் B மிர்சாப்பூர், ஆப்ஷன் C மும்பை, ஆப்ஷன் D கொல்கத்தா. 1 2 3 4 5 6 அதோட விடை என்னன்னா ஆப்ஷன் பி மிர்சாப்பூர். 2. இந்தியாவின் தொடக்க பகுதி எது? ஆப்ஷன் ஏ ஜம்மு, ஆப்ஷன் பி காஷ்மீர், ஆப்ஷன் சி இமயமலை, ஆப்ஷன் டி இந்திரா கோல். 1 2 3 4 5 6 7 8 அதோட விடை என்னன்னா ஆப்ஷன் டி இந்திரா கோல். 3. இந்தியாவின் கடைசி பகுதி எது? ஆப்ஷன் ஏ தனுஷ்கோடி, ஆப்ஷன் பி அரிச்சல் முனை, ஆப்ஷன் சி குமரி முனை, ஆப்ஷன் டி இந்திரா முனை. 1 2 3 4 5 6 7 8 அதோட விடை என்னன்னா ஆப்ஷன் டி இந்திரா முனை. 4. இந்தியாவின் மையப்புள்ளியில் அமைந்துள்ள நகரம் எது? ஆப்ஷன் ஏ ஜெய்ப்பூர், ஆப்ஷன் பி ஜோத்பூர், ஆப்ஷன் சி நாக்பூர், ஆப்ஷன் டி மிர்சாப்பூர். 1 2 3 4 5 6 7 8 அதோட விடை என்னன்னா ஆப்ஷன் சி நாக்பூர். 5. இந்தியாவில் சூரியன் உதிக்கும் முதல் பகுதி எது? ஆப்ஷன் ஏ டோங்க், ஆப்ஷன் பி சிரப்புஞ்சி, ஆப்ஷன் சி கன்னியாகுமரி, ஆப்ஷன் டி காஷ்மீர். 1 2 3 4 5 6 7 8 அதோட விடை என்னன்னா ஆப்ஷன் ஏ டோங்க். 8. காயும் காய்க்கும் பூவும் பூக்கும் கை நீட்டினால் குத்தியும் கிழிக்கும், அது என்ன? 1 2 3 4 5 6 7 8 அதோட விடை என்னன்னா கள்ளி செடி. யார் யாரெல்லாம் கள்ளிப்பழம் சாப்பிட்ருக்கீங்கன்னு சொல்லுங்க. இன்னைக்கு ஒரு தமிழ் புதிர் விளையாட்டு. ஸ்க்ரீன்ல தெரிகிற இமேஜஸை பார்த்து இது என்ன உணவுன்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம். ரொம்ப பிடிச்ச உணவு தான், சீக்கிரம் கண்டுபிடிங்க பார்க்கலாம். டைமர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 1 2 3 4 5 6 7 8 அதோட விடை என்னன்னா பானி பிளஸ் பூரி ஈக்குவல் டு பானிபூரி. யார் யாருக்கெல்லாம் பானிபூரி ஃபேவரட்னு சொல்லுங்க. பானிபூரி ரொம்ப பிடிக்கும்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 9வது விடுகதை. பச்சை கிளி, பறக்க முடியாத கிளி, கொம்பிலே இருக்கும் குள்ள கிளி, அது என்ன? 1 2 3 4 5 6 7 8 அதோட விடை என்னன்னா மாங்காய். இனிமே மாங்காய் சீசன் ஸ்டார்ட் ஆயிடும். யார் யாருக்கெல்லாம் மாங்காய் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்க. இன்னைக்கு ஒரு தமிழ் புதிர் விளையாட்டு. ஸ்க்ரீன்ல தெரிகிற இமேஜஸை பார்த்து இது என்ன சாங்குன்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸி தான்.
பெரிய பெரிய மீசைக்காரன் மியாவ் மியாவ் அண்ணன்காரன் அவன் யார்? 1 2 3 4 5 6 7 8 9 10. அதோட விட என்னன்னா புலி. யார் யாரெல்லாம் வண்டலூர் ஜூக்கு போயிருக்கீங்கன்னு சொல்லுங்க. இன்னைக்கு ஒரு தமிழ் புதிர் விளையாட்டு. ஸ்க்ரீன்ல தெரிகிற இமேஜஸை பார்த்து இது எந்த ஊருன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இதோ டைமர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 1 2 3 4 5 6 7 8 9 10. அதோட விட என்னன்னா சங்கு பிளஸ் கரணு பிளஸ் கோவில் ஈக்குவல் டு சங்கரன் கோவில். யார் யாரெல்லாம் சங்கரன் கோவில்ல இருந்து நம்மளோட வீடியோவை பார்க்குறீங்கன்னு சொல்லுங்க. இந்த விடுகதைகள், கடிஜோக்ஸு, பொது அறிவு, சாங்கெல்லாம் யார் யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கோ நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலேயே பார்த்துட்டு இருக்கிறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதோட இன்னொரு விடுகதைகள் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.